வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் பண்ணலாம். நான் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ரிலேட்டட் கோர்ஸஸோ போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எனக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ஜீவனுக்கு வந்து நல்லா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட ஜீவன் அப்படின்னா கால்நடை மருத்துவம். அதை தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ரைட்டா? அது பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன காலேஜில் அது போய் படிக்கணும், என்ன கோர்ஸ் நான் எடுக்கணும், அதை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இருக்கும். அது போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டைம் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ரிலேட்டடாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. நாட் ஓன்லி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் இல்லைனா மெடிக்கல் ஸ்ட்ரீம், இதை தவிர வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக கூட இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா? ஓகே, அடுத்தது இது நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு தேவை இருக்கலாம், பட் உங்களுக்கு சில விஷயங்கள் தேவை இருக்கலாம். இந்த கோர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கோர்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் கொடுங்க. எங்கள் டீம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணி உங்களுக்கு ரீச் பண்ணுவாங்க. ஓகே, போகலாமா? ரைட். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தனுவாஸ் யூனிவர்சிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுவாஸ் என்னென்னா தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் சம்மந்தமான யூனிவர்சிட்டி. இது எங்கே இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் மாதாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி இருக்குது, ரைட்டா? இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே கிட்டத்தட்ட காலேஜஸ் இருக்குது, வெட்டினரி காலேஜஸ் இருக்குது இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயே ஒரு வெட்டினரி காலேஜஸ் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரத்தநாடில் இருக்குது, தென் வந்து நாமக்கல்லில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது, சேலமில் இருக்குது, தேனியில் இருக்குது, தென் உடுமலைப்பேட்டையில் இருக்குது, கொடுவள்ளியில் இருக்குது, ஓசூரில் இருக்குது. இதில் என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இந்த கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. இதில் நான் சொன்ன காலேஜஸில் கிட்டத்தட்ட ஒரு 660 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. பிபிஎஸ்சி ஏஹெச் சொல்லுவாங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோர்சஸ், ரைட்டா? இந்த 660 கோர்சஸ் தவிர நம்மளுக்கு வந்து என்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸ் பிடெக் அப்படின்ற சொல்லக்கூடிய ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி, இந்த சம்பந்தமான ஒரு 3 கோர்ஸ் வந்து கொடுவள்ளியில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓசூரில் போல்ட்ரி டெக்னாலஜி இருக்குது, கொடுவள்ளியில் வந்து ஃபுட் டெக்னாலஜி அந்த டைரி டெக்னாலஜி பிடெக் கோர்சஸ் இருக்குது. இது நம்மளுக்கு எந்த இது வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி கோர்சஸ் கொடுக்குறாங்க. பிடெக்கில் போகிறப்ப ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இது 4 சப்ஜெக்ட்டுமே சம்மந்தமாக நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் வந்து டெரைவ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபில் வந்து சப்போஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுக்கிறப்ப பயாலஜி 100 மார்க்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி 50% 50 மார்க் எடுத்துட்டாங்கன்னா அது ஒரு 100, பயாலஜி வந்து 100 அப்படின்னு பார்த்திங்கன்னா 200 மார்க். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. பிடெக் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒகேஷ்னல் குரூப் ஸ்டூடெண்ட் கூட இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி கோர்சஸ் அண்டு இந்த நம்மளுக்கு வந்து என்னென்ன ஸ்ட்ரீமில் என்னென்ன சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து 100 அகாடமிக் ஸ்ட்ரீமில் பயாலஜி, ஃபிசிக்ஸு, தென் வந்து கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அப்போ பிவிஎஸ்சிக்கு எடுக்கிறாங்க அப்படின்றப்ப சப்போஸ் அகாடமிக் ஸ்ட்ரீமில் இருக்கிறப்ப பயாலஜி, சப்போஸ் சில பேர் வந்து பாட்டனி ஜுவாலஜி எடுத்திருப்பாங்க, அது 100 எடுத்துப்பாங்க. 100 இருந்ததுன்னா அது 100 கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்லை பயாலஜியே இருந்தாங்கன்னா 100 வச்சுப்பாங்க. ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமாக இருந்து அப்படின்னா 100 அதில் எடுத்துப்பாங்க. தென் ஃபிசிக்ஸ் இருக்கு இல்லையா? ஃபிசிக்ஸு 100. தென் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து 100. இதில் வந்து 50-50 சேர்த்தாங்கன்னா 100 வந்துடும். தென் இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிறப்ப இந்த பிடெக் கோர்சஸ் இருக்கு இல்லையா? பிடெக் கோர்சஸில் பயாலஜியில் 50 மார்க்கு, ஃபிசிக்ஸ் 50 மார்க்கு, கெமிஸ்ட்ரி 50 மார்க்கு, தென் மேத்தமெட்டிக்ஸ் 50. இது 4த்தையும் சேர்த்து பற்றி நம்மளுக்கு டெரைவ் பண்ணுவாங்க. 200 அதில் மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸில் நீட்டு எழுதி போயிட்டு வரவங்களுக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்கிறதுனால இந்த கோர்ஸ் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் கோர்ஸு கட் ஆஃபும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 190+ கட் ஆஃப் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த சீட்ஸ் வந்து அவைலபிளாக கிடைக்குது. 96% வரப்போ இங்கே பார்த்தோம்ல இந்த 200
அந்த 200ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 196 மார்க் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு பிசி கேண்டிடேட்டாக இருந்தால் பிசிஎம் எம்பிசிக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா ஒரு 190 ப்ளஸ் இருந்தாங்கன்னா கிடைக்கும். பட் இந்த பிடெக் கோர்ஸஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அருமையான வந்து வேல்யூ இருக்கக்கூடிய கோர்ஸ். ஃபுட் டெக்னாலஜி அண்ட் டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி கூட இதில் இருக்குது. பட் அந்த அளவுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதில் ஒரு 150 கட் ஆஃப் இருந்ததுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே ஃபுட் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு ஹைலி டிமாண்டட் கோர்ஸு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் தேவைப்படுது. டைரி டெக்னாலஜி வந்து ஒரு 170 180 கட் ஆஃப் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கும். அதனால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஏன் இந்த கோர்ஸை இந்த டைமில் நம்ம சிபாரிசு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ +2 எக்ஸாம்ஸ் வரப்போது. நிறைய பேர் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சப்போஸ் அதில் எனக்கு ஹை கட் ஆஃபில் எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் நான் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணுறேன், எனக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கரெக்டாக அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்டு மேத்ஸ் வந்து பிடெக் கோர்சஸ்க்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்கை நீங்கள் நல்ல மார்க்ஸாக ஸ்கோர் பண்ணால் இது போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. இதில் நம்மளுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த கோர்சஸ்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிளியராக கொடுத்துருக்காங்க. இது வந்து 5.5 இயர்ஸ் கோர்ஸ். பிபிஎஸ்சி வந்து 5.5 இயர்ஸ். எப்படி வந்து நம்ம மெடிக்கலில் 5.5 வருஷம் பண்ணுறோமோ அதே மாதிரி 4.5 வருஷம் ஃபஸ்ட்டு லேர்னிங் பீரியடு, 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுற பீரியட் வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க. அதில் டியூஷன் ஃபீஸ் வந்து 8,000 தான். உங்களுக்கு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணுற இயரில் ஃபோர்த் இயர் மட்டும் 12,000 வந்து ஃபீஸ் வந்திருக்கு. தென் மற்ற ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸு, தென் வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி போட்டு அப்புறமா ஸ்பெஷல் ஃபீஸ்ன்னு போட்டு காலேஜ் மேகசின், யூனிவர்சிட்டி கேலண்டர், லைப்ரரி ஃபீஸு, தென் ஸ்போர்ட்ஸ் கேம் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஃபீஸ் எல்லாம் சேர்த்து அது இல்லாமல் அதர் ஃபீஸ் ஒன்று வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக கேல்குலேட் பண்ணோம்னா வருஷத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து 22,015 ருபீஸ் வருது. தென் வந்து 17,590 வந்து செகண்ட் இயர், தேர்ட் இயர் வந்து 17,590, தென் ஃபோர்த் இயர் 26,860, தென் ஃபைனல் இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்ப 12,000. இதில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வேவர் பண்ணிடுவாங்க. டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, இந்த 8,000 ருபீஸ் வேவர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஃபீஸு இங்கே இருக்கிறதுல 8,000 போச்சுன்னா எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து அவங்களுக்கு மற்ற ஃபீஸாக வந்து அவங்களுக்கு வருஷத்துக்கு வரும். இதில் பிடெக் கோர்சஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் வருது. பிடெக் கோர்சஸ் 3 கோர்சஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி அண்ட் பவுல்ட்ரி. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு டியூஷன் ஃபீஸ் அப்படின்னா வருஷத்துக்கு 4,000 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதில் செமஸ்டர் வந்து மாறுது. ஃபர்ஸ்ட் செமஸ்டரு, செகண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இயருக்கு, ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு இது ஃபீஸு, தென் செகண்டு, ஃபோர்த்து அண்ட் 6th செமஸ்டருக்கான ஃபீஸு, தென் தேர்டு அண்ட் 5th அண்ட் 7th செமஸ்டருக்கான ஃபீஸ். இந்த ஃபைனல் செமஸ்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா டியூஷன் ஃபீஸ் வந்து காமன் வந்து 4,000. இதுலேயும் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு இந்த 4,000 ருபீஸ் வந்து வேவர் ஆகும். ப்ளஸ் வந்து டோட்டல் ஃபீஸ்ன்னு அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட் இயருக்கு நம்ம சொன்ன மாதிரி செமஸ்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் 13,695, அந்த மாதிரி செகண்டில் வந்து 8,320, 9,270, தென் ஃபோர்த்து வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்போ 6,000 வருது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்சிஏ, எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேவர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது இல்லாமல் இதில் சீட்ஸு பாருங்கள், நம்மளுக்கு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே எவ்வளோ சீட்ஸ் வந்து அவைலபிள். ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட்டு 24-25க்கான அட்மிஷன் கொடுக்குறப்ப நம்மளுக்கு 25-26க்கான அட்மிஷன் ப்ராசஸ் வந்து இதுக்குள்ளேயே வராது. ஏன்னா நீட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம +2 ரிசல்ட்டு, நீட் ரிசல்ட்டும் வரப்போ தான் இதுக்கான அட்மிஷனுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி கொடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ப்ராசஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். அது தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இது ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் என்னென்ன காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் வந்து நம்மளுக்கு சீட்ஸு 120 சீட்ஸ் கிட்ட இருக்குது. தென் வந்து வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் VCRI அப்படி சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் இருக்குது, அது ஒரு 100 சீட்டு. தென் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 100 சீட்டு. தென் ஒரத்தநாடு தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா 100 சீட்டு. தென் வந்து சேலமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 சீட்டு. தென் தேனியில் வந்து ஒரு 80 சீட்டு. தென் திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 80 சீட்டு. இது டோட்டலாக வந்து 660 சீட்ஸு. தென் பிடெக் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிடெக்கில் வந்து ஃபுட் டெக்னாலஜியில் 40 சீட்டு,
தென் வந்து பிடெக் டைரி டெக்னாலஜியில் 20 சீட்டு. இது ரெண்டும் கொடுவலியில் இருக்குது. சரியா? இது இல்லாமல் இந்த செகண்டாக போட்டிருக்கக்கூடிய பவுல்ட்ரி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஓசூரில் இருக்குது. 40 சீட்டு வந்து நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. சரியா? இது எங்கே சார்? இது என்ன கொடுவலி போட்டிருக்காங்களா? எங்கே சார் இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் வந்து தனுவாஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இது வரும். ரைட், ஓகே. இந்த நம்ம வந்து பார்த்ததில் கோர்ஸுக்கும் சரி, இந்த பிடெக்கும் சரி, பிவிஎஸ்சி கோர்ஸஸும் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி டிமாண்டட் கோர்ஸு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கான போவாங்க. டாக்டருக்கு ஈக்குவலாக இந்த கோர்சஸ் இருக்கும். அங்கே போய் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, என்னெல்லாம் வந்து எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்களோ அதெல்லாம் நாங்களும் படிக்கிறோம். ஒன்று என்னென்னா இவங்க வந்து மனிதர்களுக்கு பார்க்குறாங்க, நாங்கள் வந்து கால்நடைகளுக்கு பார்க்குறோம் அப்படின்னு. இன்னும் நீங்கள் நிறைய செலவு பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நிறைய பேர் கேட்பாங்க. சார் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வெட்டினரி டாக்டரை போய் விசிட் பண்ணி பாருங்களேன். எவ்வளோ கேசஸ், எல்லாம் குட்டி குட்டி நாயிலிருந்து பெரிய பெரிய இதில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூனை, கிளி, அவங்கவுங்க என்னென்னலாம் வளர்க்குறாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மனுஷனை கேர் பண்ணுறதோட இந்த மாதிரி விலங்குகளை வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம மனுஷனுக்கு செலவு பண்ணுறதோட இதுக்கெல்லாம் நிறைய வந்து அமௌண்ட் வந்து செலவு பண்ணி பார்க்குறாங்க. அதனால் டாக்டர்கிட்ட அங்கே போகிறப்ப பார்த்தோன்னா அவர் கிட்டத்தட்ட பில்லு போடுறாரு 5000 6000 போடுறாரு ஒரு ஆளுக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மருந்துகளும் சரி, அதுக்கு பார்க்குறதுக்கும் சரி நிறைய பேர் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால இந்த ஃபீல்டு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு யாருன்னா எனக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்கும் போல இருக்குது நீட்டு படிக்கிறதுக்கெலாம் அப்படின்னா இந்த ஃபீல்டை வந்து நீங்கள் எடுத்து டாக்டருக்கு நிகராக பிபிஎஸ்சி நீ இந்த கோர்ஸை முடிக்கிறப்பே யூ கேன் புட் டாக்டர்னு போடலாம். பிபிஎஸ்சி பண்ணிவிட்டு அதில் மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நேமுக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு போட்டுக்க முடியும். நம்ம எப்படி வந்து எம்பிபிஎஸ் டாக்டருக்கு வந்து போடுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து டாக்டர் போட்டு நீங்கள் உங்கள் நேமை போடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதில் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. இது சம்மந்தமாக மற்ற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைன்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஜினியரிங் ரிலேட்டட் போகணுன்னாலும் சரி, மெடிக்கல் போகணுன்னாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்குல்லையா, நீட் இருக்குது, ஜேஇ, அது இல்லாமல் இன்ஜினியரிங்கில் டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய விஐடி, தென் அமிர்தா, எஸ்ஆர்எம், பிட்சாட்டு, தென் வந்து மணிப்பால் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் எக்ஸாம்ஸ் வந்து அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஜேஇ தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்ற என்ட்ரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் +2 நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே, கொஞ்சம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களால் வந்து பண்ண முடியும். இதுக்கான கிராஷ் கோர்ஸ் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். தென் வந்து நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸ் இப்போ +2 படிச்சுட்டு இருக்காங்களே, எழுதி முடித்ததுமே நான் எப்படி இருக்குது சார் அந்த நீட்டுன்றதை பார்க்கணுன்னா ஒரு 30 நாள் நம்மளுக்கு டைம் இருக்குது. இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி இந்த 4 சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு அவுட்லைன் எப்படி வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நான் சால்வ் பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், இந்த கிளாரிட்டிலாம் கொடுத்து ஒரு 30 நாளுக்கான கிராஷ் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. தேவையானவங்க கீழே இருக்கக்கூடிய அட்மிஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. இல்லை ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். we are ready to help you. சரியா? இது இல்லாமல் சார் நான் 1 இயர் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் எங்களுடைய மெயின் ஆஃபீஸ் இருக்குது. சார் நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கேன், தஞ்சாவூரில் இருக்கேன், நான் கும்பகோணத்தில் இருக்கேன், நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னா எஸ் நீங்கள் இங்கே வந்து தங்கி படிக்கலாம். அதுக்கான ரெசிடென்ஷியல் என்னெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க தங்கி படிக்கிறதுக்கு. சரியா? அது எல்லாமே சென்னையில் ஒரு 8 சென்டர்ஸ் இருக்குது. அம்பத்தூர் இருக்குது, ஆவடி இருக்குது, பெரம்பூர் இருக்குது, வெஸ்ட் மாம்பலம் இருக்குது, வாஷர்மேன்பேட் இருக்குது, தாம்பரம் இருக்குது, கேகே நகர் இருக்குது. சரியா? அண்ணா நகர் வந்து மெயின் பிளேஸில் இந்த அகாடமி வந்து செயல்பட்டுருக்கு. உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சரி, காலேஜில் உள்ளே போய் படிக்கிறதுல இருந்து அது படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன தேவை இருக்கும், அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி என்ன வேணும், அதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எழுதினோம், அதுக்கு எப்படி அப்ளிகேஷன், இதில் இருந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் போடுறது வந்து முடிச்சு ஒரு எக்ஸாம் போகிறேன், அட்மிட் கார்டு வேணும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அந்த டவுன்லோட் பண்ணதுமே நான் எக்ஸாம் ஹாலுக்கு எப்படி போகணும், எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப என்னெல்லாம் நான் கொண்டு போகணும், என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது, தென் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுன்னா அந்த ரிசல்ட்டில் நான் எப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் எப்படி கவுன்சிலிங் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், கவுன்சிலிங் முடிஞ்சதுமே கவுன்சிலிங்கில் அந்த இன்ஸ்டியூஷனை எப்படி நான் செலக்ட் பண்ணணும், செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி நான் வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர் நான் வந்து ஃபாலோ பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பண்ணி தரத்துக்கு ரெடியாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி, காமர்ஸ் குரூப் இருந்தாலும் எல்லா ஸ்ட்ரீமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? நம்பர் சொன்னேன் இல்லையா, 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸு எது வேணாலும் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். தேங்க்யூ.